ப்ளேஸில் எப்படி இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி இப்போ டோபி படி ரொம்பாங்க அதில் 27 சாப்டராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்க்கு மேரேஜ் இருக்குது. ஸோ அதனால் மேரேஜுக்கு போகிறனால இன்றைக்கி வீடியோ டைமிங் கம்மியாக இருக்கும். நாளைக்கு நம்ம வீடியோ டைமிங் அதிகமாக ஒரு பார்க்குறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ளே போனோமா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்பில் நம்ம ஜிஎஃப்இ இருக்கல ஹியூமன் ஃபார்ம் ஒருத்தர் அதில் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபோன் ஷாக்காக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜியோஜனே இதே மாதிரி தான் ஹியூமன் ஃபார்ம் ஒருத்தருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறான். நம்ம ஜின்னி இருக்கல பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைடர் மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு வருது. அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஜின்னி அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். டக்குன்னு லூஃப் என்ன பண்ணுறோம், நம்ம ஜிஎஃப்இ கிட்ட சொல்லிட்டு இன்னொரு அந்த எம்எல்ஏ பிளஸிங் ஜின்னி எம்எல்ஏ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜிஎஃப்இ பார்த்திங்கன்னா எம்எல்ஏ பிளஸிங் பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னி மேலே யூஸ் பண்ணுறோம். ஜின்னின்னு பார்த்தீங்கன்னா அவளோட 3 டைப்ஸ் ஸ்வார் யூஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா வாட்டர், ஃபயர், சில்வர்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஸ்வார் யூஸ் பண்ணுறா. யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் அடிக்கிறா பாருங்கள். அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா அங்கேயே செத்துருது. நம்ம ஜின்னின்னா ஷாக்காக பார்க்குறான். இது என்னொரு பவரா இல்லைன்னா ஜிஎஃப்இ ஒரு பவரா, அவளோட பிளெஸிங் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னின்னு பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துனுக்கா. லூஃபோன்னு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண ஜிஎஃப்இ, இதுக்கு முன்னாடி நீ 4th லெவல்லேருந்து இப்போ 5th லெவல் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஃப்ஐயை பாராட்டின்னு இருக்கிறான். நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துன்னு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் மாஸ்டர் அதோட வெனம் பாய்சன் யூஸ் பண்ண பாருங்கள். நம்ம 3 பேங்கிட்டு டாச் பண்ணிடுறாங்க. டக்குன்னு லூஃபன் என்ன சொல்கிறான், ஜிஎஃப்இ நீ உன்னோட பிளெஸிங் யூஸ் பண்ணி எம்எல்ஏ பிளெஸிங் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா அவளோட எம்எல்ஏ பிளெஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோஜின் மேலே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணோன்னே ஜியோஜின் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிறிஸ்டல் மாதிரி வந்துடுது. பிளெஸிங் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜியோஜனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எவனாச்சும் நான் தூக்கி போட்டு அடிச்சு அவனோட வரன்னு சொல்லிட்டு ஜியோஜன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிட்ட போகிற பாருங்க. அந்த ஸ்பைடர் ஷாக்கை இதே நோட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை இவகிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கா, நம்ம லூஃப் பண்ணிக்கிட்ட எல்லோரா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் மாஸ்டர் வெனம் பாய்சன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம ஜிஜின்னு பார்த்தீங்கன்னா அவளோட வாழெல்லாம் தூக்கி அடிக்கிற பாருங்கள். நம்ம மாஸ்டர் வாய் அப்படியே பொழந்துக்குது. நம்ம லூஃபோனு ஜின்னு ஆரம்பிச்சாலும் ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த மாஸ்டர் நம்ம ஜின் நியூ மேலே அட்டாக் பண்ணி டக்குன்னு லூஃப் என்ன பண்ணுறான், மேலே எகிரி அந்த மாஸ்டரோட வீக் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு அவனோட ஸ்பார் எடுத்துக்கிட்டு அடிக்கிறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் என்னன்னா வேணா போயிடுச்சு கக்கத்துக்கு வரும், அதுக்குள்ளே வச்சிடற பாருங்க. அந்த மாஸ்டர் அங்கேயே செத்துருது. நம்ம ஜின்னின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அவளோட 3 டைப்ஸ் ஸ்வார் யூஸ் பண்ணுறான். ஏன்னா ஒரு வேலை ஏந்திச்சுன்னா என்ன பண்ணு சொல்லிட்டு அவளோட 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்வார் யூஸ் பண்ணுறான். அந்த மாஸ்டர் அங்கேயே செத்துருது. 3 பேர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லேண்ட் ஆகுறாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெவலப் ஆகுறாங்க. நம்ம லூஃபோன்னு சொல்கிறான், ஜின்னி உனக்கு ஒரு ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, உன்னோட அந்த பிக் எக்ஸாம் இருக்குல்ல அதோட பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் கேட்குறாங்க பாருங்க. லூஃபோன்னு நார்மலாக அவ்வளோனா இல்லை ஒரு 1.3 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்க. ஏன்னா 1.3 மில்லியன் பாயிண்ட்ஸா, இது சாதாரணமானு சொல்லிட்டு அவளும் பார்த்துன்னுக்கிறான். நம்ம லூஃபன் சொல்கிறான் என்கிட்ட 1.3 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி ஸ்டாக் ஆகுறான். லூஃபன் பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கேன் கைஸ் இங்கே அங்கே சொல்லிட்டு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி நின்னும் கியூன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேடி வந்துன்னுக்குறாங்க. நம்ம லூஃபனை பார்த்துங்க. நம்ம ஜின்னின்னு பார்க்குறோம், இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், ஜின்ஸு சிட்டிலே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, ஏன் இந்த ட்ராகன் ஸ்டேட்லேயே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா வச்சுன்னுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் மாஸ்டர் கில் பண்ணனால அவங்களுக்கு ட்ரெஷர் பாஷும் கிடைக்குது. அந்த ட்ரெஷர் பாஷில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லோரும் அதுக்கு அதாவது சொன்ன மாதிரியே எல்லோரும் குறை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஆன்ட்டி எல்லாருமே லூஃபன் வீட்டுக்குலாம் போகிறாங்க. அங்கே போய் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுன்னுக்குறாங்க. ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா சாப்பிட்டு அசையாமல் பத்துனுக்குறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீமு அது மாதிரி டென்ஷனுக்கு போகிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, லெவலில் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீமை ஃபைட் பண்ணுறாங்க, டீமை டென்ஷனுக்கு போகிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா லெவலில் பார்க்குறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா லெவல் 25 இருக்கான். நம்ம இது பார்த்தீங்கன்னா லெவல் 90 இருக்கான். நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஸ் லெவல் மனுஷன் கொண்டுட்டிங்களா, நான் வந்து தண்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜின்மன் வந்து தண்டை பார்க்குறான். நீயும் நான் ஒரே லெவல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறோம். நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா அதோட ஆரம் எடுத்துக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைடர் ஆரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா இருக்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டிட்டுன்னு சொல்கிறாங்க. லூஃபன் ஓகேன்றான். எல்லாருமே பார்த்திங்கன்னா போர்ட்டல் மூலமாக வெளியே வராங்க. ஆயில் லூஃபன் சொல்கிறாங்க. யாரும் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க சொல்லிட்டு லூஃபன் கேட்குற பாருங்க. இது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வைஸ் பிரின்சிபல் இருக்காங்களே அவர்கிட்ட எடுத்து பேசணுமா, அதை உனக்குன்னு போனான்னு வந்தேன், வடியாப்பா போனான்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. லூஃபன் பார்க்குறேன் ஏன்னா வைஸ் பிரின்சிபல் என்கிட்ட பேசணுமா சொல்லிட்டு ஸ்டாக்காக பண்ணுங்கிறான். 2 பேர் பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்சிபலில் பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஃப்ரெஷ்மேன் அசஸ்மெண்ட் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க.
அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரிவார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நீ வின் பண்ணிட்டேன்னா உனக்கு தேவையான ரிவார்ட்ஸ்னால் கிடைக்குன்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீ என்னென்ன பண்ணிருக்கேன், டென்ஷனில் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை வாட்ஸ்அப் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்கிறாங்க. லூஃபன் ஷாக்காக பண்ணிக்கிறான். நீ இவனை மாதிரி மட்டும் ஆயிடாப்பா, திமுறித்தனமாக ஆயிடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் ஃபேன் தான் ஃபைட் பண்ணனால பனிஷ் பண்ணியிருக்காங்க போல். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியும். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.